10th +1 +2 போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணணும். 1 மார்க் போச்சு அப்படின்னு நம்ம என்ன கேட்கணும்? வீட்டில் வந்த உடனே அந்த 1 மார்க் என்னாச்சுன்னு கேட்குறோமா இல்லையா? அந்த போய் ஓடி வரான், நான் 480 வாங்கிட்டேன், மீதி 20 மார்க் என்னாச்சு? ஸோ ஒரு பக்கம் பள்ளிக்கூட டென்ஷனு, ஒரு பக்கம் கோச்சிங் சென்டர் டென்ஷனு, ஒரு பக்கம் டியூஷன் சென்டரு டென்ஷனு, ஒரு பக்கம் பேரண்ட்ஸுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு பக்கம் டீச்சருடைய எதிர்பார்ப்புகள். படி 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 படி, சில்ட்ரன் வில் பிரேக் டவுன். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா பசங்களோட உட்காந்து பேசணும். எது முடியுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களோட உட்காந்துட்டு, என்னப்பா இப்போ எப்படி படிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, என்னம்மா உங்கள் வகுப்பை நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் வாங்க வேண்டிய மார்க் எவ்வளோ, இப்போ எவ்வளோ வாங்கிட்டீங்க அப்படின்னு அவங்களோட பேசி 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 அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயம் அவங்க 2 பேரும் நான் சொல்ல வரேன். எல்லா குழந்தைகளாலையும் 500 மார்க்குக்கு 500 மார்க் வாங்க முடியும். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைகளை பொறுத்தவரையில். ஜூவனல் டயபெட்டிஸ் வந்துடுறதுங்க. இப்போல்லாம் நான் அண்மை காலங்களில் ஒரு டயபெட்டிக் கன்சல்டண்ட்டை போய் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, சார் லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸாக நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் சுகர்னு வருவாங்க, ஸ்கூல் பசங்களே வந்துடுறாங்க சார் இப்போல்லாம் அப்படின்றாங்க. ஸோ ஜூவனல் டயபெட்டிஸ், தூக்கமின்மை, டென்ஷனு, ஃபேமிலியில் கஷ்டம், ஃபேமிலியில் சண்டை. என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, நீங்களும் வந்திருக்கீங்க, மேடம் வந்திருக்கீங்க. என்னங்க உங்கள் 2 பேர் பேசி இவ்வளோ டென்ஷனு, என்னாச்சு? வணக்கம் சார். வணக்கம். உங்கள் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கோம். என்னுடைய பசங்க ஒருத்தர் வந்து 9th, ஒருத்தர் வந்து +1 படிக்கிறார் மெட்ரிகுலேஷனில். அவங்க இப்போ படிக்கிற பொழுது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தோணுது. அதை பற்றி உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்கலான்னு நேரில் வந்துடும். சரி, அதுக்கு இவ்வளோ டென்ஷனு இல்லை, வரும் கல்வியாண்டில் 2 பேரும் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதனால் காலையிலேருந்து டியூஷனு, ஸ்கூலு, கோச்சிங் கிளாஸுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய ஆலோசனை. இது 2 தலைவலி உங்களுக்கு. ஆமாம். ஒன்று 10th, ஒன்று +2. என்னம்மா கரெக்டா? சரி, இப்போது இந்த வருஷம் 9th, அடுத்த வருஷம் 10th வராது. 10th எவ்வளோ மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? 500 இல்லையா? ஆமாம். எவ்வளோ வாங்கணும்? 495 மார்க். 495 வாங்கணும். ரைட்டு. 2வது தலைவலி 12th இருக்குது. அது மொத்தம் மெட்ரிக்கா சிபிஎஸ்சியா? மெட்ரிகுலேஷன். மெட்ரிக்கு. அதில் 600 மார்க் மொத்தம். 600ல் எவ்வளோ வாங்கணும்? 590க்கு மேலே. 590 மேலே வாங்கணும். நீட் இப்போ இது பயாலஜி எடுத்திருக்காரா? பயாலஜி எடுத்திருக்காரு. நீட் எக்ஸாம் பாஸ். ஆமாம் சார். ஆமாம். அப்போ நீட்டு கோச்சிங் அனுப்பிச்சிருப்பீங்களே? போயின்னு இருக்காரு சார். அதுக்கு தனியாக கேட்டீங்க? ஆமாம் சார். ஸ்கூலுக்கு போகிறாரு. ஆமாம் சார். அங்கேயே நீட்டு கோச்சிங் இருக்கும். ஆமாம். இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோச்சிங் இருக்குமே? ஆமாம் சார். சாயந்தரம் டியூஷன் அனுப்புவீங்களே? ஆமாம் சார். சரி, 595 மார்க் வாங்கணும், 495 மார்க் வாங்கணும். இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு அந்த 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு? ஆவரேஜ் ஒரு 450 வாங்க. 450 வாங்கிட்டு இருக்காரு. அது வந்து அவ்வளோ வாங்கணும். ஆமாம் சார். காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்ருவீங்களா? எழுந்திருக்கிறேன் சார். எத்தனை மணிக்கு எழுப்பி விடுவீங்க? 5:30 மணிக்கு. எத்தனை மணிக்கும் படின்னு சொல்லுவீங்க? 10 மணி வரைக்கும் படி. இங்கே தான் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன். அண்மை காலங்களில் நிறைய நியூஸ் பார்க்குறோம். அதுவும் முக்கியமாக எக்ஸாமினேஷன் போது பசங்க டென்ஷன் ஆகிறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறோம். உங்கள் அண்ணன் பையன் பாரு, நீட்டில் சேர்த்துட்டாரு. உங்கள் அக்கா பையனை பாரு, அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ எதாவது சேர்த்துட்டாங்க. கம்பேர் பண்ணுறீங்களா இல்லையா? நான் இந்த மாதிரி நெருக்கிறோம்னா வேலைக்கு ஆகாது. அவர் டிப்ரெஸ் ஆகிடுவார். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அப்போ அவங்கள ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதா? ப்ரெஷரே கொடுக்கலன்னா ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தார். சரி, மொத்த ப்ரெஷர் எடுத்துடலாமான்னு கேள்வி. ப்ரெஷரே இல்லைன்னா எப்படி பம்ப் அவுட் ஆகும்? வண்டி வச்சுருக்கீங்களா? இருக்குது சார். டயரில் ப்ரெஷர் இருக்கா? இருக்குது. ஏற்றி விட்டுட்டோமா? போகாது. அப்போது ப்ரெஷரும் தேவை. என்ன செய்யணுன்றது சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன். உங்கள் ஸ்கூலில் இதுக்கு என்ன சார் ஆலோசனை வழங்குறீங்க நீங்கள்? ஸோ விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நான் ராதா மேடம் நடத்திட்டு வரோம்.
அங்கே என்ன பண்ணுறோம்னா we do a fine balancing. அந்த பேலன்சிங் என்ன பேலன்சிங் அப்படின்னா, இது வந்து தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களே எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக ஆக்கணும். நம்ம காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறோம், நிறைய பாடம் படிக்கணும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்லாம் சொல்கிறோம். ஆனால் உணர்வுகளை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு பயிற்சி கொடுக்குறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசு ஒடிஞ்சு போயிடுறாங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கம்மா, ஒரு குழந்தை நீட்டில் சீட்டு ஃபெயில் ஆகிடுச்சின்னு உயிரே வச்சுச்சு. குழந்தைகள் எழுதி கொடுத்துட்டு ஓடியே போயிடுறாங்க. சில குழந்தைகள் எனக்கு டென்ஷன் தாங்க முடியல அப்படின்ட்டு என்னவோ விபரீத முடிவுலாம் வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த 2 வருஷம் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகளை உட்கார வச்சு எதையும் தாங்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் கொண்டு வரணும். நம்ம என்ன சொல்லணும் அந்த குழந்தைகள, ஒழுங்காக படிங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. என்னதான் இருந்தாலும் தமிழ் இன்னொரு பழமொழி உண்டு, உடம்பெல்லாம் எண்ணெயை தடவிட்டு பரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. 450 வாங்கிட்டு இருக்காரா, 480 ட்ரை பண்ணுங்க, 490 ட்ரை பண்ணுங்க, 500 ட்ரை பண்ணுங்கலாம் தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எப்போ பாரு படி 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 ஆனால் அவங்களுக்கு விளையாட்டு கொடுக்கணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணோம், 10th இருந்தாலும் +2 இருந்தாலும் கம்பல்சரி விளையாடி ஆகணும். அது மட்டும் இல்லை, அந்த பேரண்ட்ஸை கொண்டு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4-year integrated focused individual mentoring. இப்போ நீங்கள் வந்தீங்க, ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, 2 குழந்தைங்களை கூட்டுட்டுமா, இன்னும் டைம் இருக்கு உங்களுக்கு, இன்னும் 1 வருஷம் இருக்குது உங்களுக்கு, 2 குழந்தைங்க கூப்பிட்டு வாங்க, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்களோட உட்காரலாம். அவங்களோட உட்காந்துட்டு, என்னப்பா இப்போ எப்படி படிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, என்னம்மா உங்கள் வகுப்பை நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் வாங்க வேண்டிய மார்க் எவ்வளோ, இப்போ எவ்வளோ வாங்கிட்டீங்க அப்படின்னு அவங்களோட பேசி 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 அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயம் அவங்க 2 பேரும் நான் சொல்ல வரேன், எல்லா குழந்தைகளாலையும் 500 மார்க்குக்கு 500 மார்க் வாங்க முடியும். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எங்களை பொறுத்தவரையில். அது எப்படி சார்? மூளையை பொறுத்தவரையில் பிரெயின் இஸ் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கம்மா, நீங்களும் சொல்கிறீங்க, நீங்கள் MSc படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க ஹியூமன் பிரெயின் இஸ் ஐடென்டிக்கல் அக்ராஸ் ஹியூமன் ரேஸ். அப்போ நம்ம 2 பேரும் ஒரு ஃபோன் வாங்குகிறோம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன், ஒரு இட்லி தவிர வைக்கிறீங்க, இல்லை 20 இட்லி பார்த்து எடுக்கிறீங்க, அந்த 20 இட்லியும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லை வித்தியாசமாக இருக்கலாமா? ஒரே மாதிரி. அதே மாதிரி தான் 20 பிரெயின் இருக்குது, 2000 பிரெயின் இருக்குது, எல்லா குழந்தைகளுக்கும் உண்டான பிரெயின் ஐடென்டிக்கல். அப்போ கிரகிச்சு கொள்ளக்கூடிய சக்தி எல்லா குழந்தைகளுக்குமே இருக்குது. அப்போ எங்கே வித்தியாசம்னா மனசில் வித்தியாசம், எமோஷன்ஸு, உணர்வுகள். இந்த 9th 10th +1 +2 போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணணும். 1 மார்க் போச்சு அப்படின்னு நம்ம என்ன கேட்குறோம், வீட்டில் வந்த உடனே அந்த 1 மார்க் என்னாச்சுன்னு கேட்குற மாதிரி இல்லையா? அது போய் ஓடி வரான், நான் 480 வாங்கிட்டேன், மீதி 20 மார்க் என்னாச்சுன்னு. ஸோ ஒரு பக்கம் பள்ளிக்கூட டென்ஷனு, ஒரு பக்கம் கோச்சிங் சென்டர் டென்ஷனு, ஒரு பக்கம் டியூஷன் சென்டரு டென்ஷனு, ஒரு பக்கம் பேரண்ட்ஸோடைய எதிர்பார்ப்புகள், ஒரு பக்கம் டீச்சருடைய எதிர்பார்ப்புகள், படி 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 படி, சில்ட்ரன் வில் பிரேக் டவுன். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா பசங்களோட உட்காந்து பேசணும், எது முடியுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். அவங்க நேரத்தில் தூங்க வைக்கணும். என்ன பண்ணுறாங்க நிறைய குழந்தைகள், நான் சார் நான் 12 வரைக்கும் படிக்கிறேன், 3 மணிக்கு எழுந்துடுறேன், 3 மணி நேரம் தூக்கம் பத்தவே பத்தாது. அது பொழுதுபோக்கே இல்லைன்னா இது ப்ரீ ஃப்ரண்டல் லோபுன்பாங்க. இந்த இடத்துல இங்கே கை இப்படி வைங்க, திஸ் இஸ் கால்ட் ப்ரீ ஃப்ரண்டல் லோபு. இந்த இடத்துல தான் திங்கிங், முடிவெடுக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதை நம்ம சான்ஸே கொடுக்கல அப்படின்னா விளைவுகள் விபரீதமாக. அது மட்டும் இல்லை, தூங்கும் பொழுது தான் இந்த உடலை மெயின்டைன் பண்ணக்கூடிய பல கெமிக்கல்ஸு, பல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது.
அதை சுரக்காமல் விட்டு நம்ம டென்ஷன் ஆக்கிட்டோமா ஜூவனல் டயபெட்டிஸ் வந்துடுதுங்க இப்போல்லாம். நான் அண்மைய காலங்களில் ஒரு டயபெட்டிக் கன்சல்டண்ட்டை போய் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, சார் லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸாக நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் சுகர்னு வருவாங்க, ஸ்கூல் பசங்களே வந்துடுறாங்க சார் இப்போல்லாம் அப்படின்றாங்க. ஸோ ஜூவனல் டயபெட்டிஸ், தூக்கமின்மை, டென்ஷனு, ஃபேமிலியில் கஷ்டம், ஃபேமிலியில் சண்டை. ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்டீங்க அவன் விட்டுலாமா, விடணும்னு சொல்லலை. எப்படி உங்களோட பேசணுமோ அப்படி, இல்லைன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும். ஸோ இதை நான் என்ன சம்மரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தைகளை கூட்டுவாங்க, பேசுவோம். அவங்க எப்படி கொஞ்ச நேரம் படித்து அதிக நேரம் மனசில் இருக்கக்கூடிய சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். எழுதி பார்க்கணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் 24 மணி நேரம் பசங்க படிக்கிறது கிடையாது, முடியவும் முடியாது. அவைலபிள் டைமை ப்ரொடக்டிவ் டைமாக ஆக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி, இப்போ நான் உங்களோட பேசும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். எதுக்காக எடுக்கிறேன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாருக்கும் போய் சேரணும். நான் ஒரு நம்பர் கூட போட போகிறேன். இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணும்போது ஒரு நம்பர் போட சொல்ல போகிறேன். அந்த நம்பரில் யாரானா இருந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நம்ம கல்வித்துறையில் இருக்கோம். அவங்களுக்கு போட்டு கவுன்சிலிங் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் ஒரே அட்வைஸ் நான் கொடுக்குறேன்னு 8th லெவல்லே நம்ம ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட். திடீர்னு 350 வாங்கின பையனை போய் 500 மார்க் எப்படி வாங்க முடியும்? நோட்டிஞ்சு விழுந்துருவாங்க. ஓகே, ஸோ நம்ம குழந்தைகளை அன்போடம் இருக்கணும், கண்டிப்போட இருக்கணும். அவங்க வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைக்கு வரணும். அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. இதுதான் நம்முடைய வழிமுறை. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.